வணக்கம். இது உலக நிகழ்வுகள். இப்ராஹிம் ட்ரவுரே ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவின் இடைக்கால குடியரசுத் தலைவர். ஆப்பிரிக்காவில் நிலவும் மறைமுக காலனி ஆதிக்கத்தையும் இயற்கை வளங்களின் சுரண்டலையும் எதிர்க்கும் ஆப்பிரிக்க மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த 36 வயதான இப்ராஹிம் ட்ரவுரே உருவெடுத்துள்ளார். ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய நாடுதான் புர்கினா பாசோ. புர்கினா பாசோ என்றால் நேர்மையான மக்களின் நாடு என்று பொருள். 2 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டின் அரசை செப்டம்பர் 2022 இராணுவ புரட்சி மூலம் பதவி நீக்கம் செய்துவிட்டு இடைக்கால குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இப்ராஹிம் ட்ரவுரே. 1960 வரை பிரான்சின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் அப்பர் வோல்டா என்ற பெயருடன் இருந்த புர்கினா பாசோவிற்கு இராணுவ புரட்சி புதிதல்ல. ஆனால் புர்கினா பாசோவில் நடைபெறும் இராணுவ புரட்சிகளில் பெரும்பாலானவை பிரான்ஸ் நாட்டின் ஆதரவுடனோ அல்லது பிரான்ஸ் நாட்டுடன் சமாதான போக்கை கடைபிடிக்கும் இராணுவத்தினராலேயோ மேற்கொள்ளப்படும். 1983 நடைபெற்ற புரட்சியை தவிர. ஏனெனில் 1983 தான் தீவிர பிரான்ஸ் எதிர்ப்பாளரும் ஆப்பிரிக்காவின் சேகுவேரா என்று அழைக்கப்படும் தாமஸ் சங்காரா ஆட்சிக்கு வந்தார். 4 ஆண்டுகள் மட்டுமே நீடித்த அவரது ஆட்சி இன்று வரை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க மக்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மார்க்சியவாதியான தாமஸ் சங்காரா தடுப்பூசி திட்டம், குடியிருப்பு திட்டம், கல்வி அறிவு திட்டம், பாலைவனத்தை கட்டுப்படுத்தும் மரம் நடுதல் திட்டம், பெண் உரிமை, தற்சார்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினார். நாட்டின் பெயரை அப்பர் வோல்டாவில் இருந்து புர்கினா பாசோ என்று மாற்றியமைத்ததும் இவர்தான். தாமஸ் சங்காராவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தீவிர பிரெஞ்சு எதிர்ப்பாளர் புர்கினா பாசோவின் ஆட்சிக்கு வந்துள்ளார். இப்ராஹிம் ட்ரவுரே பொறுப்பேற்ற பிறகு மறைமுக காலனி ஆதிக்கத்தை முற்றிலுமாக அளிக்கும் நடவடிக்கைகளை துவக்கியுள்ளார். இஸ்லாமிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துதல் என்ற பெயரில் ஆட்சியாளர்களை மிரட்டுவதற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த பிரான்ஸ் இராணுவத்தை வெளியேற்றிவிட்டார். இதுவரை ஆட்சி மொழியாக இருந்து வந்த பிரெஞ்சு மொழியை இனி அலுவலக மொழியாக மட்டுமே இருக்கும் என்றும், புர்கினா பாசோவின் தேசிய மொழிகள் இனி ஆட்சி மொழிகளாக இருக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெறும் என்றும், மக்கள் குழுக்களை அமைத்து அரசின் நடவடிக்கைகளில் பொதுமக்களின் நேரடி பங்களிப்பை உறுதிப்படுத்தியுள்ளார். சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளார். நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் ஆகியவற்றில் முதலீடுகள் செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும் என்று நம்பிக்கையுடன் செயல்படும் இப்ராஹிம் ட்ரவுரே புர்கினா பாசோவின் தேசிய ஒற்றுமையில் அதிக கவனம் செலுத்துகிறார். பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மதங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களிடையே தொடர்புகள், சகிப்புத்தன்மை, மரியாதை ஆகியவற்றை வலுப்படுத்துவதன் மூலம் வலிமையான நாட்டினை கட்டியமைக்க முடியும் என்று நம்புகிறார். நாட்டின் வடபகுதியில் பாலைவனத்தையும் தென்பகுதியில் பயிர் நிலங்களையும் கொண்ட புர்கினா பாசோவில் பொறுப்பான முறையில் விவசாயத்தையும் மறுசுழற்சியில் அதிக கவனம் செலுத்தவும் மக்களை ஊக்கப்படுத்துகிறார். ISIS மற்றும் அல் கொய்தா தீவிரவாதிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் இப்ராஹிம் ட்ரவுரே நேரடியாக பங்கேற்பது இராணுவத்தினருக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. இப்ராஹிம் ட்ரவுரே ஆட்சிக்கு வந்து 1 வருடம் மட்டுமே ஆகியுள்ள நிலையில் இதுவரை 4 முறை அவரின் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சிகள் பிரான்ஸ் நாட்டின் மறைமுக ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் பொதுமக்களின் ஆதரவும் இராணுவத்தினரின் ஆதரவும் இருப்பதுடன் அண்டை நாடுகளான நைஜர், மாலி, கினியா ஆகியவற்றின் உதவியுடன் அந்த முயற்சிகளை இவர் முறியடித்துள்ளார். இப்ராஹிம் ட்ரவுரேயின் அர்ப்பணிப்பு தன்மையும் தைரியமான முடிவுகளும் புர்கினா பாசோவின் எதிர்காலம் பலம் மிக்கதாக இருக்கப் போவதை உறுதிப்படுத்துகிறது. மீண்டும் சந்திப்போம்.
மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில்.